உலக பில்லியனியர் தரவரிசையில் சாவித்ரி ஜிண்டால் 61வது இடத்திலும் பிரேம்ஜி 66வது இடத்திலும் இருக்காங்க. இந்தியாவோட பணக்கார பெண்மணியான சாவித்ரி ஜிண்டால் விப்ரோவின் அசீம் பிரேம்ஜியை பின்னுக்கு தள்ளி நாட்டோட 5வது பணக்காரரா ஆகியிருக்காங்க. சாவித்ரி ஜிண்டாலோட தற்போதைய சொத்து மதிப்பு $25 பில்லியன். சாவித்ரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரேம்ஜியோட சொத்து மதிப்பு $24 பில்லியன். இதன் மூலமா சாவித்ரி ஜிண்டால் உலக தரவரிசையில 61வது இடத்திலும் பிரேம்ஜி 66வது இடத்திலும் உலக பணக்கார பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானி அப்புறம் கௌதம் அதானிக்கு அடுத்தபடியா 3வது பணக்காரரா பிரேம்ஜி இருந்தாருங்க. ஆனா கடந்த 2 ஆண்டுல விப்ரோவோட பங்குகள் 42% சரிஞ்சதுனால இன்னொரு பக்கம் ஜிண்டாலோட சொத்து மதிப்பு 87% அதிகமானதுனால பிரேம்ஜியை ஜிண்டால் பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. ப்ளூம்பெர்க் பில்லியனியர்கள் இண்டெக்ஸின் படி இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் அம்பானி. அவருடைய சொத்து மதிப்பு $92.3 பில்லியன். உலகத்தர வரிசையில அம்பானி 13வது இடத்துல இருக்காரு. 13 அப்படிங்கிற நம்பரை பார்க்கும்போது இலுமினாட்டியோட சதியா கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்தியாவோட 2வது பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் அதானி. அவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $85.3 பில்லியன். உலக தரவரிசையில அம்பானிக்கு அடுத்ததா இவர் 14வது இடத்துல இருக்காருங்க. இந்தியாவோட 3வது பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா குழுமத்தோட சபூர் மிஸ்திரி. அடுத்து இந்தியாவோட 4வது பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிவ் நாடார். அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு பார்த்தோம்னா $31.6 பில்லியன். உலக அளவுல மிஸ்திரி 40வது இடத்துலயும் நாடார் 45வது இடத்துலயும் இருக்காங்க. இதுல உலகின் மிகப்பெரிய பணக்காரரா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது முதல் பணக்காரரா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்லா நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியான எலன் மஸ்க். இவரோட சொத்து மதிப்பு $223 பில்லியன். நன்றி.